மத்திய இணையமைச்சர் நிர்மலா சீதாராமன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். டிஃபரண்ட் மெஷர்ஸ்ல ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் கோர்ஸ் சொல்லியிருக்கிறோம். அதில் கூட ஆக்ஷன் எடுக்கணும். ஆனால் இப்போ எலெக்ஷன் வந்திருக்கிறதுனால ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளோ தூரம் ப்ரோக்ரஸ் ஆயிருக்காங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் என் கையில் இல்லை. மேம் ரைட் ஃப்ரம் பியூர் கோயல் டு நிதின் கட்கரி மேம் எல்லாருமே வந்து தமிழ்நாடு சிஎம் இஸ் மோஸ்ட் இன்ஆக்சசபிள் சிஎம் இன் தி கண்ட்ரி அண்ட் தமிழ்நாடு இஸ் ஆக்டிங் ஆஸ் அ ஸ்டேட் வித்தின் அ ஸ்டேட் அப்படிங்கிற அளவுக்கான கமெண்ட்ஸ் இருக்கு மேம். ஹவ் டு யூ சீ ஃப்ரம் யுவர் பெர்ஸ்பெக்டிவ்? எனக்கு தமிழ்நாடு சிஎம் ஆக்சசபிலிட்டி பற்றி நான் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேள்வி கேட்டு இந்த கான்டெக்ட்ல நான் அதுக்கு பதிலும் சொல்லிருக்கிறேன். டெல்லியில் அவங்கள பார்க்கறதுக்கு நான் கேட்ட போது எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதனால என்னுடைய அனுபவத்தை வச்சுட்டு நான் வந்து இன்ஆக்சசபிள் சொல்ல முடியாது. இந்த கேள்வியில உங்களுக்கு தமிழ்நாடு பாஜக உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கோம். பிஜேபி ஸ்டேட் பார்ட்டி உங்களுக்கு நிறைய பதில் சொல்லியிருக்கோம். தமிழ்நாட்டுல வந்து பாஜக வந்து சில தொகுதிகள் மட்டுமே வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணிய சாமி கமெண்ட் கொடுத்திருக்காரு. சோ இந்த மோடி அலை வந்து தமிழகத்துல இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? இந்த ஸ்டேட் எலெக்ஷன்ஸ்லயும் நீங்க மோடி அலையை பத்தி தான் என்ன கேள்வி கேட்கறீங்களே தவிர ஸ்டேட் எலெக்ஷன்ஸ்ல ஸ்டேட் கவர்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இங்க இருக்கக்கூடிய ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் இவங்க எல்லாரும் ஒரு பொலிட்டிக்கல் என்வாயர்மெண்ட் கிரியேட் பண்ணுவாங்க. அதை பொறுத்து மக்கள் யாரை விரும்புறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு கிடைக்கும். இப்போ வந்து நீங்க எனக்கு மோடி அலை அப்படின்னா 2014 மோடி அலையை பத்தி சொன்னீங்க. அதுக்கப்புறமும் திருப்பி மோடி அலையை பத்தி பேசுறீங்க. அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நல்லபடியாக நடத்திட்டு இருக்காரு. சோ இப்போ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எலெக்ஷனை பத்தி பேசுறதுக்கு வந்திருக்கோம். மோடியுடைய ஆட்சியை வச்சு